ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரோக்ராமிங் அசைன்மெண்ட்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். வீக் 2ல இருந்தே ப்ரோக்ராமிங் அசைன்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து டைரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. பட் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கிறதுக்கு சொல்யூஷன் தர முடியும். ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டி என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்புட் 2 நம்பர் வாங்க சொல்லியிருக்காங்க எம்என். ஸோ ரன் பண்ணும்போது அந்த இன்புட்டு 5, செகண்ட் லைனில் இன்புட்டு 2ன்னு அவங்க குடுக்குற மாதிரி டெஸ்ட் கேஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இன்புட்ல 2ன்னு என்டர் பண்ணுவாங்க. அதில என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர், என்டர் த செகண்ட் நம்பர்ன்னு எந்த ஒரு மெசேஜும் இல்ல. ஜஸ்ட் இன்புட் மட்டும் தான் இருக்கு. அப்போ நீங்க இன்புட் வாங்குறத இன்புட் ஆஃப்ன்னு டைரக்ட்டா இன்புட்டா வாங்குற மாதிரி ப்ரோகிராம் எழுதுங்க. இன்புட் ஃபங்ஷன் உள்ள எந்த ஒரு ப்ராம்ப்ட் மெசேஜும் குடுக்காதீங்க. நீங்க ப்ராம்ப்ட் மெசேஜ் குடுத்தீங்கன்னா, அது உங்களுக்கு எரர் தாங்க த்ரோ ஆகும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நெறைய பேர் செய்வாங்க. எனக்கு வந்து நான் என்னோட ஆஃப்லைன் கம்பேர்ல ரன் பண்ணேன். கரெக்ட்டா வருது. பட் இதில குடுத்தா எனக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்லி, ப்ராம்ப்ட் மெசேஜ் இன்புட்டுக்கு வாங்காதீங்க. டைரக்ட்டாவே இன்புட்டா வாங்குற மாரி கோட் எழுதுங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ரன் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்புட்டா 5 என்டர் பண்ணுவாங்க. அதில வந்து டிஸ்ப்ளே மெசேஜ் எதுவும் கிடையாது. செகண்ட் இன்புட்டா 2 என்டர் பண்ணுவாங்க. அதிலயும் டிஸ்ப்ளே மெசேஜ் எதுவும் கிடையாது. ஸோ டிஸ்ப்ளே மெசேஜ் எதுவுமே இல்லாம வாங்குறதுக்கு இன்புட் ஆஃப் ஃபங்ஷன் இன்சைட்ல எந்த ஒரு ப்ராம்ப்ட் மெசேஜும் குடுக்கலனாலே போதும். ஸோ அந்த மிஸ்டேக் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அந்த எரர் மேஜரா பண்ற தப்பா இருக்கும். செகண்ட் வந்து ஒன்ஸ் நீங்க கரெக்ட்டா கோடிங் எழுதிட்டு இந்த பட்டன கிளிக் பண்ணும் கம்பைல் அண்ட் ரன். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது என்ன வந்திருக்குங்கிறது காட்டும். எக்ஸ்பெக்டட் ஆன்ஸர் 1 தான் கரெக்ட் ஆன்ஸர். ஆனா ஆக்சுவல் உங்க ப்ரோகிராம் படியும் 1 தான். ஸோ உங்களுக்கு பாஸ் ஆயிடுச்சு. ஸோ பப்ளிக் டெஸ்ட் கேஸ்ங்கிறது இந்த 2 இன்புட் குடுத்தா அவுட்புட் இது வந்திருக்கணும். உங்களுக்கு அது வந்திருக்கு. அப்போ நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. அதே இது பிரைவேட் டெஸ்ட் கேஸஸ்ன்னு வச்சிருப்பாங்க. அத பேஸ் பண்ணி தான் ஸ்கோர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பிரைவேட் டெஸ்ட் கேஸ் வச்சாங்கன்னா, 1க்கு 20 வெயிட்டேஜ் இருக்கும். இப்ப 5 இன்டு 20 உங்களுக்கு ஆப்வியஸா 100 வந்துரும். ஸோ 1 நீங்க ஃபெயில் ஆயிட்டு 4 உங்களுக்கு பாஸ் ஆனா 80. ஸோ அதுக்கு ஏத்த மாரி தான் மார்க்ஸ் டிஃபர் ஆகும். ஆனா அந்த பிரைவேட் டெஸ்ட் கேஸ்ல உள்ள இன்புட் என்ன? அதுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகாது. அது ஹிட்டனாவே தான் இருக்கும். நீங்க வந்து டியூ டேட்டுக்கு அப்புறம் தான் அதில உங்களுக்கு என்ன இன்புட் குடுத்தாங்க, அதுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன வந்திருக்கணும், உங்களுக்கு என்ன வந்ததுங்கிறது விசிபிள் தெரியுமே தவிர, டியூ டேட்க்கு பிஃபோர் வந்து உங்களுக்கு அது தெரியாது. அப்ப நீங்களே வந்து என்னலாம் வந்திருக்கும், நம்ம ப்ரோகிராம் எல்லா இன்புட்டுக்குமே பாஸ் ஆயிருக்குமா? இந்த இன்புட் குடுத்தா ஏன் வரலங்கிற பாசிபிலிட்டீஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தான் அ அ இந்த இந்த லேர்னர் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த பிரசன்டேஷன் எரர் வந்து பிரச்சனை இல்லங்க. பிரிண்ட்ன்னு யூஸ் பண்ணும்போது பை டிஃபால்ட் எண்ட் ஆர்குமென்ட் /n. ஸோ அதனால நமக்கு நோன்னு பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு லைன் போகுது. பட் அவங்களுக்கு வந்து அந்த 1க்கு அப்புறம் எனக்கு ஸ்பேஸே வேண்டான்னா, அந்த எண்ட் ஆர்குமென்ட்க்கு வந்து ஸ்பேஸ் இல்லாம குடுக்கணும். குடுத்தா எனக்கு அந்த பிரசன்டேஷன் எரர் வராது. நீங்க எண்ட் ஆர்குமென்ட் குடுக்காம விட்டீங்கன்னா, அந்த பிரசன்டேஷன் எரர் மெசேஜ் வரும். அது ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. எனிவே நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து பாஸ்ட்ன்னு வச்சுட்டு ஒண்ணும் கிடையாது. பட் வந்து டெஸ்ட் கேஸஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க இந்த லேர்னர் வந்து. ஈவன் இன் திஸ் டெஸ்ட் ரிசல்ட் ஆல்சோ ஷோயிங் ராங் ஆன்ஸர் அவுட் ஆஃப் 5 டெஸ்ட் கேஸஸ். ஸோ பிரைவேட் டெஸ்ட் கேஸஸ் 5ல எனக்கு வந்து 1 வந்து ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல 1 ராங்கா இருக்கு. ரிமைனிங் 4 பாஸ்னா உங்க ப்ரோகிராம் லாஜிக் தப்பு. சம்திங் ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து அது பாஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க யோசிக்கணும். அப்படி குடுத்துருந்தாங்கன்னா என்ன அவுட்புட் வந்திருக்கும்? ஆ அவுட்புட் கரெக்ட்டா உங்க ப்ரோகிராம் படி அவுட்புட் கரெக்ட்டா வருமா? அப்படிங்கிற மாதிரி அந்த டெஸ்ட் கேஸஸும் நீங்க யோசிச்சிருக்கணும். அப்படி குடுத்தா தான் உங்களுக்கு அது ஸ்கோர் உங்களுக்கு பாஸ் ஆயிட்டு, அதுக்கும் ஸ்கோர் உங்களுக்கு பாஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ரிகார்டிங் இந்த ப்ரோகிராமிங் அசைன்மென்ட் 3 அசைன்மென்ட் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்புட் குடுக்குறதுல ப்ராப்ளம் ஆயிட்டுருக்கும். 3 அசைன்மென்ட் 3 அசைன்மென்ட் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ஸ்ட்ரிங் வச்சு ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் குடுத்துருக்காங்க. பட் வீக் 2ல ஸ்ட்ரிங்க பத்தியே டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுதான் அதில பியூட்டி. ஸோ இது வாங்க அ லேர்னர்ஸ் என்னென்ன குவெரீஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ ஒரு லேர்னர் கேட்டிருக்காங்க. குயிஸ்ல வந்து இந்த டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ குயிஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து இன்டென்டேஷன் எரர் வந்திருக்கணும். பட் எனக்கு ஆன்சர் வந்து அந்த இன்டென்டேஷன் எரரே இல்ல. அப்போ நான் எத சூஸ் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இன்டென்டேஷன் எரர் வந்து உங்களுக்கு
இதா இருக்கா? பிரிண்ட்க்கு அப்புறம் I பிளஸ் ஈக்குவல் டூ 1 செவன்த் கொஸ்டின் வந்து கொஞ்சம் இன்டென்டேஷனோட இருக்கு. ஸோ அது வந்து ஆன்சர் வந்து இன்டென்டேஷன் எரர் தானே த்ரோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கரெக்ட்டான ப்ரோகிராம இங்க குடுத்துருக்காங்க. இப்படி வச்சுக்கோங்க. அப்போ நியரஸ்ட் க்ளோசஸ்ட் ஆன்ஸர நீங்க சூஸ் பண்ணுங்க. சில டைம் இந்த மிஸ்டேக் நடக்கும். இது வந்து ஹியூமன் எரர் தான். அவங்க அங்க குடுக்கும்போது ஏதாவது இல்ல பேஸ்ட் ஆகும்போது ஏதாவது அலைன்மென்ட் ப்ராப்ளமா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ்க்கு சில டைம் அவங்க வந்து இவாலுவேட் மார்க் குடுத்துருவாங்க. சில டைம் வந்து நியரஸ்ட் க்ளோசர் ஆன்ஸர் தான் நீங்க சூஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லலாம். மேக்ஸிமம் க்ளோசர் ஆன்ஸர சூஸ் ஏன் பண்ணல? நீங்க வந்து லேர்னரா query கேட்டிருந்தாங்கன்னா, சரி கொஸ்டின நம்ம கரெக்ட்டா குடுக்கல. ஆம்பிகுவஸ் கொஸ்டின் ஆயிடுச்சுன்னு சொல்லி அத வந்து இவாலுவேட் பண்றதுலருந்து எடுத்து விட்டுருவாங்க. அது அந்த டிஏஸ் ரெக்வெஸ்ட் பண்றத பொறுத்து தான். ஸோ இந்த லேர்னர் பாருங்க, அட்டகாசமா ஒரு கொஸ்டின் கேட்காங்க. டியர் டீச்சர், I am unable to solve the question in the coding assessment week 2 as the skill used to solve the question are not being taught in the lecture. ஸோ லெக்சர்ல இது எப்படி சால்வ் பண்ணுங்கிறத சொல்லியே தரல. அந்த சஃபிஷியன்ட் மெட்டீரியல் இல்ல. நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் ஒரு ம் என்னது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல்ஸ் குடுத்துருக்காங்க. நீங்க தான் மெட்டீரியல் பார்த்து, நீங்க பிராக்டிஸ் பண்ணி நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மாரி. ஸோ அதுக்கு அந்த லேர்னர் சொல்றாங்க, "ஐ அண்டர்ஸ்டுட் பட் வாட் ஹெல்ப் குட் இட் பி?" ஸோ நீங்க வந்து இதுல எனக்கு புரியலன்னா, அந்த பார்ட் மட்டும் நாங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் தவிர, ரிமைனிங் திங்ஸ நீங்க வந்து படிச்சுக்கோங்க. அ கூகுள் பண்ணி படிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, வாஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஃபீல்டு அத எடுத்துக்கோங்கன்னு. ஸோ எந்த டாபிக்ல நான் சால்வ் பண்ணோம். இப்ப பாருங்க. வாட் ஹெல்ப் குட் இட் பி இஃப் த கோட் இஸ் டிஸ்ப்ளேட் ஆஃப்டர் டெட்லைன்? ஸோ அ இங்க என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, புரோகிராமிங் அசைன்மென்ட்ஸ்க்குள்ள கோடு வந்து ஆஃப்டர் டெட்லைனுக்கு அப்புறம் ஆன்ஸர் நாங்க டிஸ்ப்ளே பண்ணிருவோம்னு. இந்த செமஸ்டர்ல என்ன பண்றாங்கன்னு தெரியாதுங்க. போன செமஸ்டர்ல 1, 2க்கு மட்டும் தான் சொல்யூஷன் அப்டின்னு குடுத்தாங்களே தவிர, ரிமைனிங் ப்ரோகிராம்ஸ்க்குலாம் குடுக்கல. ஸோ ஒரு லேர்னரும் கேட்டாரு, எனக்கு ஆன்சர் தரலையேன்னு. அவங்க சொல்ட்டாங்க, அட் த எண்ட் வந்து கன்சாலிடேட் பண்ணி தருவோன்னு. ஆனா, டூ பி ஃபிராங்க் அது அவங்க தரல. ஸோ இதெல்லாம் அவங்கள ப்ளேம் பண்றத விட, நம்ம அத சால்வ் பண்ணியிருக்கணும். நமக்கு அது ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணுங்கிற ஒரு மோட்டோல தான் நீங்க போணுமே தவிர, அவங்க எனக்கு தரல. அவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்கட்ட இருந்த மெட்டீரியல்ஸ் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க சால்வ் பண்ணி அதுக்கு என்ன சொல்யூஷன்னு கொண்டு வாங்க. ஏன்னா, அவங்க குடுத்துருக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரிசோர்ஸ் வந்து அந்த புரோகிராமிங் அசஸ்மென்ட், ப்ராப்ளம் சால்விங் தான். ஸோ இதில வந்து 2 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் சொல்லுவேன். ஒண்ணு வந்து புரோகிராமிங் அசைன்மென்ட்ஸ். அனதர் ஒன் வந்து நீங்க ஆன்லைன் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண போம்போது உள்ள கொஸ்டின்ஸ். அதுவுமே டயலமா இல்லாம கொஞ்சம் ஓரளவு கிளியராவே, தெளிவாவே குடுத்துருந்தாங்க. மத்தபடி நீங்க வந்து ஃபுல்லா அந்த அ டி அ வீடியோஸ ரிலே பண்ணியிருக்காதீங்க. வீடியோலயே தப்பு இருக்கு. டீயே டிலே பண்ணியிருக்காதீங்க. அவங்களே பாதி நேரம் குழம்பிருவாங்க. அண்ட் அ அந்த ரிசர்ச் ஸ்காலரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நான் அதுக்குமே எவிடன்ஸ் காட்டுவேன். சில வீடியோல அவங்களுமே தப்பான ஆன்சர் தான் கரெக்ட் அப்படின்னு பேசுறாங்க. கேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்யூஷன் அதாங்க குடுத்தாங்கன்னு. ஏங்க கோடிங்க டைப் பண்ணி அவுட்புட் இது வரலங்கிறத ஒர்க் அவுட் பண்ணிட்டு கூடவா வரமாட்டீங்க ஒரு செஷனுக்கு? ஸோ அவங்களையுமே ரிலே பண்ணாதீங்க. நீங்க ஒய், வாட் ஏன் வரல? என்ன வரும்? அப்படிங்கிறது ரீசனிங்கோட படிங்க. அதுதான் பெட்டர். ஸோ இதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க பாருங்க. டியர் லேர்னர் த டாபிக் கவர்ட் இன் வீக் 2. ஸோ வீக் 2 பொறுத்தவரையும் டாபிக் என்ன? கண்டிஷனல் இஃப் சொல்லிக் குடுத்துருக்கோம். ல் புரோகிராமிங் அசைன்மென்ட். அதாவது புரோகிராமிங் அசைன்மென்ட் உங்களுக்கு 3 கொஸ்டின் குடுத்துருக்கோம் இல்லையா? அத சால்வ் பண்ண உங்களுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஃப் உள்ளது வேணும். லூப் ஸ்டேட்மெண்ட் வேணும். அண்ட் ஸ்ட்ரிங்கும் வேணும். இது எல்லாமே லெக்சர் 2ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்காங்க. உங்கட்டயே காட்டுறேங்க. எங்க வீக் 2ல எங்கெங்க ஸ்ட்ரிங்க பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பாருங்க. வீக் 1ல உங்களுக்கு 2ல எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் எழுதுறது, அத வந்து குட்டி ப்ரோகிராம்ல எப்படி ஒரு டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்றது, அத வச்சு இஃப் கண்டிஷன் வச்சு எழுதுனா எப்படி இருக்கும். அதே இது லூப், சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆட் பண்றது, இல்ல மல்டிப்ளிகேஷன் டேபிள், ஒரு வைல் லூப், ஒரு ஃபார் லூப் எப்படி எழுதுறது, ஒரு நம்பர்ஸ் வச்சு. இவ்வளோதாங்க மெட்டீரியல். ஆனா, அங்க பாருங்க டிஏ எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு. எங்களுக்கு வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே வீக் 2ல குடுத்துருக்கு. அதனால அதுக்கு வீக் 2ல இப்ப ஸ்ட்ரிங்க்குள்ள எக்ஸாம்பிள் எங்க? ஸோ நம்ம இது ஸ்ட்ரிங் எங்கன்னு கேட்டா, அது வந்து இது வந்து டிஸ்கஷன் ஃபோரம்தாங்க. கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா பேசினா, அது ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தர் டிஸ்கஷனா போகும். பட் அங்க வந்து அவங்கள சேஃப்கார்ட் பண்ற மாதிரியே பேசுவாங்க. அதுதான் அங்க ப்ராப்ளம். ராதர் தென் ஸோ இத நீங்க வந்து
அங்க சொல்றாங்க பாருங்க. டு லேர்ன் ப்ரோகிராம் வந்து நீங்க வந்து சின்டாக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க ரொம்ப இது பண்ணி அ அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அங்க கன்டென்ட்டே ஸ்ட்ரிங்க பத்தி இல்ல. அப்ப எப்படிங்க நீங்க இந்த ஸ்ட்ரிங் கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க? அதுதாங்க மேட்டர். ஸோ ஒண்ணும் கவல இல்ல. ஸ்ட்ரிங்ஸ்ல என்னென்னலாம் பில்ட் இன் மெத்தட்ஸ் இருக்கு, ஸ்ட்ரிங் எப்படி அசைன் பண்ணும் எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்லே ஒரு செப்பரேட் பைத்தன் கிளாஸ்ங்கிற பிளேலிஸ்ட்குள்ள உங்களுக்கு குடுத்துருக்கோம். ஸோ நீங்க அத கோ த்ரூ பண்ணா கூட உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு லேர்னர் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணிருவாங்க, ஆன்லைன் நெட்ல உள்ள ரிசோர்ஸ் எடுத்துட்டு எனக்கு இது இங்க ஒர்க் ஆகல, தனியா எனக்கு ஒர்க் ஆகுது அப்படி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க, இல்ல நீங்க இந்த மாரி வேற ரிசோர்ஸ் போடுறதோட, நீங்களே எ கிரியேட் பண்ணி, ட்ரை பண்ணி கொண்டு வாங்க. அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. இங்க பாருங்க ஆக்சுவலா இந்த ரிசோர்ஸ் வந்து ஒரு யூடியூப் சேனல் NPTEL கோர்ஸ்க்குள்ள ஆன்ஸரே டைப் பண்ணி கரெக்ட்டான எக்ஸிக்யூட் ஆன ப்ரோகிராம அவங்க சாஃப்ட் காப்பியும் தராங்க. அ YouTubeல வீடியோவாவும் போடுறாங்க. அவைலபிள் இருக்கு. ஸோ அதுல உள்ள வெர்ஷன தான் அவங்க காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த இதெல்லாம் போகாதீங்க. நீங்களே பிராக்டிஸ் பண்ணுங்க. அதான் நல்லதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா மெட்டீரியல் அவங்க ஸ்டார்ட் இத கரெக்ட்டா குடுக்காம, நீங்களே லேர்ன் பண்ணுங்கங்கும்போது, நான் ஸ்கோர் வந்து எனக்கு போயிறக்கூடாது. எனக்கு வந்து ஒரு இன்டர்னல்ஸ் 25ல இருக்குங்கும்போது, நான் ஏதாவது ஒரு சோர்ஸ்ல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண தான் பார்ப்பேன் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் படிச்சுக்கலாங்கிற மாதிரியும் தோணும். ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கூகுள் பண்ணி கான்செப்ட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸ்ட்ரிங்னா என்ன? ஸ்ட்ரிங்ல உள்ள பில்ட் இன் மெத்தட்ஸ்லாம் என்னலாம் இருக்கு? ஸோ அது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது ரொம்ப சிம்பிளா குடுத்துரலாம். ஸோ ஸ்ட்ரிங்னா ஒரு டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ்ல என்க்ளோஸ் பண்ற கன்டென்ட். இப்போ எஸ்ங்கிற வேரியபிள் ஒரு ஸ்ட்ரிங். ஸோ எஸ் டாட் அப்டின்னா, அதுல உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் மெத்தட்ஸ் வரும். ஸோ ஒவ்வொரு மெத்தட்ஸ்க்கும் ஃபங்ஷனாலிட்டி. என்ன ஆர்குமென்ட் வரும், அது என்ன பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே, நீங்க இது ஈஸியா சால்வ் பண்ணிக்கிடலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபுல்லாவே 100% இதோட கன்டென்ட்ட ரிலே பண்ணி இருக்காதீங்க. ஸோ அதர் தென் தட் உங்களுக்கு சில ஆப்பரேட்டர்ஸ் லைக் ஏ வந்து ஹாய்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ண ஏங்கிற வேரியபிள் இன் ஆப்பரேட்டர். இன் மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் இருக்கா இல்லையான்னு. இன் எஸ். ஸோ ஏங்கிற கேரக்டர் எஸ் வேரியபிள்ல இருக்கா? ஆமா இருக்கு. அதே இது ஓங்கிற வேரியபிள் எஸ் கேரக்டர்ல இருக்கா? இல்ல. ஸோ என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ் ஒர்க் ஆகும் ஸ்ட்ரிங்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது ஈஸியா நீங்களே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ்டர் ராவ் சொல்லியிருப்பாங்க, "நான் 2 ஹார்ஸ் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி எடுத்தேன். அதுக்கு என்ன மெத்தட்ஸ்லாம்ன்னு எனக்கு கூகுள் பண்ணி எடுக்கவே டைம் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரின்னு." அதே இது அந்த நெட்ல எடுத்ததுல கொஞ்சம் லென்த்தி கோடாவும் இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய கோடா கூட போ வேண்டாம். சிம்பிளா நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் லாஜிக் உள்ளத வச்சு கூட நீங்க எழுதிட்டு போகலாம். பட் எல்லா டெஸ்ட் கேஸும் கவர் பண்ற மாரி இருக்கணும். அங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 4 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாரி ஒரு இன்புட் குடுத்தீங்கன்னா, அதுக்கு கரெக்ட்டா அவுட்புட் வரணும். ஸோ அ குடுத்துருக்க இன்புட்க்கு ஏத்த மாரி ட்ரூ இல்ல ஃபால்ஸ்ங்கிறது கரெக்ட்டா வரணும். ஸோ அந்த மாதிரி உள்ள பாசிபிள் டெஸ்ட் கேஸஸ், இன்புட்ஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா, இங்க கிளியர் பப்ளிக் கேஸ்ல வந்து சிம்பிளா குடுத்துருப்பாங்க. ஆனா, பிரைவேட் கேஸ்ல வந்து ஹிட்டனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இன்புட் கேஸ் குடுத்துருப்பாங்க. அதுல உங்களுக்கு பாஸ் ஆகாம கூட போகலாம். ஸோ, எல்லா டெஸ்ட் கேஸ் ஆஃப் இன்புட்டுக்கும் உங்க ப்ரோகிராம் வந்து ரன் ஆகணும். அதுதான் உங்களுக்கு அந்த பிரைவேட் டெஸ்ட் கேஸ் வந்து ஹிடன் ஆகாம போறதுக்கு. ஸோ, இதுல வந்து அ பில்ட் இன் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி பாருங்க. ஆப்பரேட்டர்ஸ் ஸ்ட்ரிங் உள்ள யூஸ் பண்ணி பாருங்க. அத பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண பாருங்க. ஆ தேவ இருந்தா நீங்க அந்த பிளேலிஸ்ட்ல உள்ள மெட்டீரியல்ஸ் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, அதே இது இன்னொரு லேர்னர் கரெக்ட்டாவே சொல்லியிருப்பாங்க. "டியர் சார், டு வொர்க் அவுட் அசைன்மென்ட் 3 ஐ நீட் டூ நோ" தட் இஸ் அந்த வீக் 2ல உள்ள 3 அந்த ஸ்ட்ரிங் பத்தி சொல்றாங்க. ஸ்ட்ரிங் ஆப்பரேஷன். ஸோ, வேர் கேன் ஐ கெட் அந்த ஸ்ட்ரிங் ஆப்பரேஷன் எங்கேருந்து எடுத்துக்கணும்? நத்திங் அபௌட் ஸ்ட்ரிங் ஆப்பரேஷன் வாஸ் மென்ஷன் இன் த வீடியோ. வீடியோல ஸ்ட்ரிங்க பத்தியே இல்லையேன்னு. ஸோ அதுக்குமே அவங்க சைட்ல இருந்து எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்க. தேங்க் யூ ஃபார் கொஸ்டின். We understand that all topics can be covered in depth within the course video. Not not all topic. And we appreciate not ஸ்ட்ரிங்க பத்தி ஒரு ஒரு குட்டி கூட கிளியரா அங்க இருக்காதுங்க. சொல்ல போனீங்கன்னா. சார்ட்டட் மெத்தட டைரக்ட்டா உள்ள அனோகிராம்ங்கிற ப்ரோகிராம்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லா வீடியோஸுமே நான் வாட்ச் அவுட் பண்ணேன். லாஸ்ட் செமஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணும்போது. And we appreciate your initiative to learn beyond the provided material. நான் சொன்னா நீங்க இத தாண்டி நீங்க தான் படிக்கணும். So நீங்களே தேடி, நீங்களே படிச்சு
இங்க உள்ள டெஸ்ட் மட்டும் அட்டெண்ட் பண்ணிக்கங்கங்கிற மாதிரி தான் அந்த லாஜிக் வருது. ஸோ இது வந்து லைட்டா நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். மத்தபடி அதுக்கு மேல நீங்க தெரிஞ்சிருந்தா தான் இது உங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறது தான் இஸ் பெட்டர். So, purpose of these assignment is not just to test your understanding of the course material. ஸோ கோர்ஸ் மெட்டீரியல் பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு பேஸ் பண்ணி இல்ல. அதையும் தாண்டி நீங்க இத கத்துக்கணுங்கிறதுக்காக இப்படி குடுக்குறோங்காங்க. ஆனா, அதுலயுமே கொஞ்சம் தெளிவா ஒரு இனிஷியேட்டிவா இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுதான் ரெப்ரசன்டேஷன். இனிமே அத ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அது அதே ரீடன் தான். நீங்க வந்து அதுக்கு இத எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த செமஸ்டர் நான் அட்டெண்ட் பண்ண போறேன்னா, ஒர்க் ஹார்ட் பண்ணி அதுல என்னலாம் இருக்குன்னு எக்ஸ்ட்ரா கேதர் பண்ணிட்டு பண்ணுங்க. அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். பைத்தன் சிம்பிள்ங்கிறனால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, ஈஸியா அந்த செமஸ்டர்லயே கிளியர் அப் பண்ணிறலாம். நல்ல ஸ்கோரோட. இல்ல அடுத்த செமஸ்டர் இந்த ட்ரை பண்றாங்கல்ல, 3 செமஸ்டர் அந்த மாரி கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுலயும் ரிப்ளை பண்றாங்க. ஸோ கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க, சால்வ் பண்ணிக்கோங்கன்னு. அவங்க ஜஸ்ட் கைட் பண்றதுக்கு, மோட்டோ பண்றதுக்கு வருவாங்க. பட் இது வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டா இருக்கும். இவருக்கு இது 3 அட்டெம்ப்ட். அதனால இது சொல்லிட்டு போலாம் இப்படி அப்படின்ட்டு. பட் ஃபர்ஸ்ட்டா படிக்கிறவங்களுக்குலாம் அது டிஃபிகல்ட் தானங்களே! ஓகே. ஸோ நான் உங்களுக்கு ஹிண்ட் குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் அதுல உள்ள பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் லைக் அ நெறையா பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் இருக்குல்ல. லைக் இஸ் அம் இஸ் லோவர் அப்படிங்கிறது லோவர் கேஸ்ல இருக்கா? எஸ்ங்கிற வேரியபிள் கன்டென்ட்ன்னு. ஸோ ஹாய் எல்லாமே லோவர் கேஸ் தான் இருக்கு. ஸோ எஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உள்ள ஃபங்ஷன்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி எத்தன கேரக்டர் இருக்கு அந்த ஸ்ட்ரிங்லங்கிறதுக்கு லென் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் இந்த மாதிரி ஃபங்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்க ப்ரோகிராம நீங்க எழுத ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, ஆன்ஸர டைரக்ட்டா இதுதான் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிறலாம். பட் அது வந்து ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு இதா இருக்கும். புரியாம இருக்கும். ஸோ அது வேண்டாம். நீங்களா ட்ரை பண்ணுங்க. பட் இந்த லென் ஃபங்ஷன் 4 கண்டிஷன்ஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ லென் ஃபங்ஷன் வச்சு நீங்க லென்த் இது பண்ணிக்கலாம். அப்பர், லோவர் இல்ல ஆல்ஃபா நம் வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் கேஸ் லெட்டர் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அண்ட் இன் ஆப்பரேட்டர்ஸ் வந்து ரிமைனிங்ஸ் செக் பண்ணிக்கலாம். அத பேஸ் பண்ணி நீங்க ஈஸியா அந்த ப்ரோகிராம முடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வீடியோ இந்த நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அதுக்கு முன்னாடி இதோட ரிசல்ட்ஸ் வந்துரும்னு நம்ம நம்புவோம். ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ளது. நம்ம 3 வீக் உள்ளத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா 3 வீக் இப்பவுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுலயுமே 3 வீக்க பத்தி பேசணும்னா கண்டிப்பா பேசணும். அதுலயும் ஒரு ப்ரோகிராமிங் அசைன்மென்ட் பார்த்தீங்கன்னா, சார்ட் மெத்தட பேஸ் பண்ணி இருக்கு. ஆக்சுவலா இந்த சார்ட்டட் மெத்தட அவங்களே வீக் 7ல அனோகிராம் ப்ரோகிராம்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணும்? என்ன ஆர்குமென்ட்ஸ்லாம் எடுக்கும்னு. ஸோ அந்த மாதிரி கேஸ்ல அத வந்து வீக் 3லயே வச்சா எப்படி இது யூஸா இருக்கும்? ஸோ இந்த மாதிரி மிஸ்மேட்ச்ச அவங்க மாத்த மாட்டாங்க. ஸோ நீங்க அப்படி கோ த்ரூ பண்ணிட்டு, அ பைத்தன பத்தி ஃபுல்லா ஒரு சீரிஸ் படிச்சுட்டு வந்து இங்க இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. நிஜமாவே இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங் கோர்ஸா போகும். தேங்க் யூ.